வீரா, தூங்காம இன்னும் உட்கார்ந்திருக்க? என்ன யோசிச்சுட்டு இருக்க? வீரா, இங்க பாரு. என்னம்மா, ஏன் இப்படி இருக்க? வள்ளிமா, மாறன் ஜெயில ரொம்ப கஷ்டப்படுவான்ல. அங்க குளிர் வேற அதிகமா இருக்கும்ல. அவனுக்கு குளிரும்ல. ஜெயில கொசு வேற அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்கல்லம்மா. அவன் மேல இவ்ளோ பாசத்தை வச்சுக்கிட்டு இத்தனை நாளா அதை வெளியில காட்டிக்காம இருந்தல்ல, அழாதம்மா. அதம்மா நான் பண்ண பெரிய தப்பு. அவன் கூட இருக்க வேண்டிய நேரத்துல எல்லாம் அவனை ஒதுக்கி வச்சுட்டு இப்ப தனியா தவிச்சுக்கிட்டு இருக்க. ஆமா, அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுமா. நீ இருக்கும்போது அவனுக்கு என்ன ஆகும்? அவனுக்கு ஒன்னும் ஆகாது. ஆனா நீ சோர்ந்து போயிடக்கூடாது. தைரியமா இருக்கணும். மனசை விட்டுறக்கூடாது. இவ்வளவு அழக்கூடாது. சரியா? அவன் பலமே நீதான். நீ உறுதியா இருந்தா உன் புருஷனை நல்லபடியா வெளியில கொண்டு வந்துடலாம். சரிங்கம்மா. நான் அவனை அவ்வளோ ஹர்ட் பண்ணிருக்கேம்மா. என் பின்னாடியே வராதன்னு நான் அவனை அவ்வளோ திட்டிருக்கேன். ஆனா இது வரைக்கும் அவன் என் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துகிட்டதே இல்லம்மா. என்கிட்ட அவன் எவ்வளவு அழகா லவ் சொன்னான் தெரியுமா? ஆனா நான் அந்த மொமெண்ட்டை கூட மிஸ் பண்ணிட்டேனேம்மா. இப்ப நினைச்சு பார்த்தா அவ்வளோ கஷ்டமா இருக்கு. மா, நான் பாக்குறேன். அந்த லூசு பயலுக்கு தான் இதை பார்க்க கொடுத்து வைக்கல. இனி என் லைஃபே அவனுக்காக தானம்மா. அவனை எப்படியாவது சீக்கிரம் வெளியே கொண்டு வந்துடணுமா. நான் அவனை திரும்பவும் பழைய மாறனா பார்க்கணுமா. பார்க்கலாம் வீரா, கண்டிப்பா பார்க்கலாம். ஆனா நீ இப்படி சாப்பிடாம தூங்காம அழுதுகிட்டே இருக்க கூடாது. உன் மாறன் வீட்டுக்கு வரும்போது நீ நல்லா சந்தோஷமா குளுகுளுன்னு இருக்கணும்ல. அதை விட்டுட்டு இப்படி அழுதுட்டு இருப்பியா? நான் அழுதாலே அவன் திட்டிகிட்டே இருப்பான். நீ அழுத அவ்வளவுதான். அழக்கூடாது. எல்லாம் சரியா போயிடும். சரியம்மா, தூங்கு. என்ன லாயர் இன்னும் வர காணோம்? ஏன் வீரா, நீ இப்ப பாத்துருக்கிற வக்கீல் நல்ல வக்கீல் தானே? நல்லபடியா வாதாடி நம்ம மாறனை வெளியே கொண்டு வந்துருவார்ல. இவர் சிட்டிலே ரொம்ப முக்கியமான லாயர்மா. அவர்தான் ரொம்ப கான்பிடென்ட்டா என்கிட்ட சொன்னாரு. கண்டிப்பா அவரு ஜெயிச்சிருவாருமா. என்னம்மா, இன்னும் லாயர் வரலையா? வந்துருவாரு மாமா, வந்துருவாரு. 9 மணிக்கெல்லாம் வந்துருவாருன்னு சொன்னியம்மா. மணி 9:30. அவருக்கு போனை போடுமா. சரிங்க மாமா. என்னாச்சுமா? இல்ல வலிமா, எடுக்க மாட்டேங்கிறாரு. ஒருவேளை டிரைவிங்ல இருப்பாரோ என்னமோ. இருக்கலாம். நீங்க எந்த லாயரை கூப்பிட்டாலும் எவனும் இந்த கேஸ்ல ஆஜராக வர மாட்டான்.
வீரா, ஆ, மாமா நாம வேற லாயரை பார்ப்போமா? என்ன வீரா, கரெக்டான ஆளா பார்த்து பேசியிருக்கலாம்ல. இப்படி ஏமாத்திட்டானே. பேசும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசினாரு. ஆனா இப்போ ஏன் இப்படி பண்றாருன்னு தான் தெரியல. அம்மா, எனக்கு தெரிஞ்ச ஒரு லாயர் இருக்காரு. அவர் நல்ல சீனியர் லாயர் தான். பேரு சிவகுமார். நம்ம ஃபேமிலி கேஸ 2-3 அட்டெண்ட் பண்ணிருக்காரு. நம்ம கடை விஷயமெல்லாம் அவர் தானே எடுத்து வாதாடுவாரு. நல்ல ஆள் தானா, அவர்கிட்டயே பேசி பார்க்கலாம். அவருக்கு தான் ஃபோன் பண்ண போறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். கோர்ட்ல பையனோட கேஸ் ஒன்று போய்கிட்டு இருக்கு. கேள்விப்பட்டேன் சார். அதான் அந்த கேஸை நீங்க கொஞ்சம் எடுத்து நடத்தணும். நானா சார்? ஆமா சார். சாரி சார், ஆல்ரெடி நிறைய கேஸ் கமிட் பண்ணி வச்சிருக்கேன். நான் புதுசா இந்த கேஸுக்குள்ள ஸ்டடி பண்ணி ஆர்கியூ பண்ணணும்னா ரொம்ப டைம் ஆகும். இது எனக்கு செட் ஆகணும்னு தோணல. நீங்க வேணா என் ஜூனியர் நம்பர் அனுப்புற அவரை வச்சு ட்ரை பண்றீங்களா? சரிங்க சார். என்னாச்சுன்னா எந்த லாயருக்கு ஃபோன் பண்ணாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தட்டி கழிக்கிறாங்க. என்னடா இது? கார்த்திக், நீங்க என் கூட வாங்கல, நம்ம அந்த லாயரை நேர்ல பார்த்து பேசிட்டு வந்துடலாம். எதுக்கு வீரா? இல்ல கார்த்திக், நமக்காக வாதாடுறேன்னு வாக்கு கொடுத்துட்டு வரலன்னா எப்படி? அத ஃபோன் பண்ணியாவது சொல்லலாம்ல. நீங்க வாங்க, எதுக்கும் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். கார்த்திக் போடா போ. வாங்க, போயிட்டு வாங்க. வர வழி வா. வந்துட்டாரு மாமா. வாங்க சார், உள்ள வாங்க. வாங்க சார். மேடம் சார், என்ன சார் எவ்வளவு நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. சொன்ன டைமுக்கும் வரல. நாங்க என்னன்னு சார் நினைக்கிறது? இப்போவும் நான் வந்திருக்க மாட்டேன் மேடம். நேரில் சொல்லிட்டு போலாமே தான் வந்தேன் மேடம். என்னால் இந்த கேஸ் எடுத்து நடத்த முடியாது மேடம், என்னை மன்னிச்சிருங்க. சார், ஏன் நடத்த முடியாது? உங்களுக்கு பணம் எதுவும் பிரச்சனையா சார்? அப்படின்னா சொல்லுங்க, நீங்க வாங்குற ஃபீஸோட டபுளா கொடுத்துட்றேன். பணம் பிரச்சனை இல்லை சார், எனக்கு இந்த கேஸ் வேணாம், விட்டுருங்களேன் ப்ளீஸ். நான் மட்டும் இல்லை, இந்த கேஸில் வேற யாருமே ஆஜராக மாட்டாங்க சார். ஏன் ஆஜராக மாட்டாங்க? அப்படி என்னங்க நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம்? இல்லை மேடம், அந்த இன்ஸ்பெக்டர் சம்பந்தமா ஒரு வீடியோ ஒன்று டிவி சோசியல் மீடியான்னு வைரல் ஆச்சுல. ஆமா, அது அவர் ஜவுளி கடையில் அராஜகம் பண்ணும்போது எடுத்தது. அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய அவமானமாக போச்சு. அதனால மொத்த டிபார்ட்மெண்ட்டுமே மாறன் மேலே கோவமாக இருக்காங்க. எப்போதுமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் எங்களுக்கும் ஆகாது. பட் இந்த தடவை ஹையர் அஃபீஷியல்ஸ் எங்கள் பார் கவுன்சிலில் யாரும் மாறன் சம்பந்தமாக இந்த கேஸில் ஆஜராகக்கூடாதுன்னு பேசியிருக்காங்க. அதனால் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸ்லேருந்து மாறனை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஐயோ, நான் சார், உங்களால முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்க. அவர் எப்படி காப்பாத்துறதுன்னு எங்களுக்கு தெரியும். உன் நம்பிக்கை வேற யாருக்கும் வராதுடி. லாயரே இல்ல, நீ எப்படி அவனை காப்பாத்துற நானும் பாக்குறேன். என்ன கேஸு? திருட்டு கேஸு. அப்படி என்ன திருண்ண? பிக் பாக்கெட் அடித்தேன், பர்ஸில் பணமே இல்லை, இருந்தாலும் உள்ளே பிடிச்சி போட்டாங்க. அப்டேட் ஆகாத திருடனா நீ? ரொம்ப கஷ்டம். டேய், இந்தாங்கடா 2 சாப்பாடு இருக்கு, ஆளுக்கு 1 எடுத்துங்க. இன்ஸ்பெக்டர் கொடுக்க சொன்னாரா? ஆமா. எனக்கு வேணாம். ஏன்? அது வேற ஒன்றும் இல்லை. உங்கள் இன்ஸ்பெக்டருக்கு என் மேலே லவ் ஜாஸ்தி. ஏதாவது நெய்கி அதிகமாக போட்டுவிட்டு
அது கொலஸ்ட்ராலா ஃபார்ம் ஆகி திடீர்னு நெஞ்சு அடிச்சிச்சுன்னா என் ஃபேமிலிக்கு யார் பதில் சொல்லுவா? அதனால எனக்கு வேணாம். நீ சாப்பிடு. போங்க சார், என் மூஞ்சியை பார்த்து என்ன பண்ண போறீங்க? போங்க. இதோ வந்துருச்சே. போ. வாடா வா. நல்லா இருக்கீங்களா சார்? திறந்து விடுங்க. விசாரணை கைதி தான் சார் நானு. திறந்து விடுங்க. சும்மா திறந்து விடுங்க சார், ஓடிடலாம் மாட்டேன். ப்ளீஸ் சார், கொஞ்சம் கொஞ்சம் திறந்து விடுங்க போங்க சார். எடுத்துட்டாங்க சார். மரா பரவாயில்லையே, ஸ்டேஷன்ல இருக்கனே ஃபீல் பண்ணுவேன்னு பார்த்தேன். ஆஹா. வா. என்ன பா, சமையல் வாசனை தூக்கலா இருக்கே. யார் சமைச்சாங்க? ஐய, ஃபீலிங்ஸ் எல்லாம் குறைச்சிட்டு போய் எடுத்து வை. பசிக்குது. நீ வரலன்னா இந்நேரம் அந்த இன்ஸ்பெக்டர் வாங்கி கொடுத்தத சாப்பிட வச்சு என்ன மேலே அனுப்பியிருப்பாங்க. டேய், உன் சாப்பாட்டுலலாம் ஒன்றும் இருக்காது. எனக்கு வந்ததுல தான். ஒன்றும் இல்லை, சாப்பிடு. அப்பாடா. என்ன முழிக்கிற? எடுத்து வை, பசிக்குது. வா வா. டே, ஃபீல் பண்ணாதடா, போர் அடிக்குது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபுல் மேக்கப்ல வந்துருக்குற. உட்கார. என்னடி உரப்பு உப்புன்னு ஒண்ணுமே இல்ல, எல்லாம் கம்மியா இருக்கு. யார் சமைச்சா? உன் அத்தை தான் சமைச்சாங்க. அதானே பார்த்தேன். அழுதுகிட்டே சமைச்சதா? அதான். இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டே சமைச்சா உப்பு உரப்பெல்லாம் மறக்க தான் செய்வாங்க. நான் இங்கே தானே இருக்கேன், நாளைக்கு வந்துடுவேன்ல. ஏதோ மொத்தமாக போயிடுவேன்னு முடிவு பண்ணிட்டீங்க போல. இவ்வளோ மட்டமாக சமைச்சு கொடுத்துருக்கு. ஏன்? அதான் நல்லா இல்லைல்ல. போ, நீ ஒண்ணு சாப்பிட தேவையில்ல. சரி, கோச்சுக்காதடி, குடு. நல்லா தான் இருக்கு, குடு. உடனே கோச்சுக்குவிய. இங்கே பாரு, தயவு செஞ்சு எல்லா பொண்ணுங்களுக்கும் சொல்கிறேன், உங்கள் கோவத்தை எல்லாம் சாப்பாட்டில் காட்டாதீங்க. கொடுங்க. வயலை பொறுத்த வரைக்கும் சோகமும் தெரியாது, சந்தோஷமும் தெரியாது. பசிச்சா ருசியாக சாப்பிட மட்டும்தான் தெரியும். புரிஞ்சா? என்ன, எந்த லாயரும் நம்ம கேஸுக்கு ஆஜராக மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? டேய், உனக்கு எப்படா தெரியும்? தெரியும்டா. நம்ம கூட இருந்த லாயரை ரிவர்ஸ் அடிக்கிறான். மற்ற லாயர் வருவாங்களா? ஒரு பார்த்துக்கலாம். தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் நடக்கிறது தான் நடக்கும். தண்ணி தண்ணி எடுத்துட்டு வா. சாப்பாட்டையும் கொடுத்துட்டு என்னவே நினைச்சிட்டு போல. கொஞ்சம் தண்ணி இரு, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். சீக்கிரமா எடுத்துட்டு வா. டேய், பாத்து. ஏ மாறா, கவலைப்படாதடா, கண்டிப்பா நீ வெளியே வந்துருவ. என்ன வீரா புதுமை பெண்ல வர்ற ரேவதி மாதிரி பம்பரமா சுத்திட்டு இருக்காளா? அதுதானே சொல்ற? ஆமாடா, அவ ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறா. அவளை பற்றி ஒன்று தெரிஞ்சுக்கோ. அவளுக்கு ஒன்று சரின்னு பட்டுருச்சுன்னா அதுக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி போவா, எதையும் செய்ய துணிவா. அதனால் நீ எப்பவும் பக்கத்துலேயே இரு, அவளுக்கு டேஞ்சர் ஆகாதான். அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் அவளை சேஃபாக பார்த்துக்குங்கடா. அவளோட இந்த முரட்டுத்தனமான தைரியமே சில நேரம் அவளுக்கு ஆபத்தை கொண்டு வந்து விட்டுரும். தனியாக எங்கேயும் போக விட்றாதடா. டேய், அதெல்லாம் நான் எங்கேயும் போக விட மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன். நீ சாப்பிடு. மரா,
ஆ தண்ணி குடி. விற்கலே நின்று போச்சு, இப்பதான் தண்ணியை கொண்டு வரேன். டேய் குட்ரா. இந்தா வீரா. ஆமா, நீங்களாம் சாப்பிட்டீங்களா? ம், இல்லைன்னா சொல்லுங்க, இன்ஸ்பெக்டர் வாங்கி கொடுத்த பார்சல் இருக்கு. சாகும்போது கூட ஜாலியாக இருக்கணும், அப்போ தான் லைஃப் நல்லா இருக்கும். குழம்பு எடுத்து ஊத்து. இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. ம். எல்லாம் எடுத்துட்டல? ஆ ம், குடு. கை இந்த தொடச்சுக்கோ. சரி, சீக்கிரம் கிளம்புங்க, டைம் ஆச்சு. டேய் பார்த்துக்கோடா. ஆ பார்த்து. பத்திரம்டா. ஓகேடா, நான் பார்த்துக்கிறேன். பார்த்து பத்திரமா கூப்பிட்டு போ. சரி. ஆ வா வீரா. கிளம்பு. ம். பார்த்து பத்திரமா இரு. ஆ கிளம்புறேன். ம். பார்த்துக்கோ. அங்க நின்றுட்டு இருக்கா, சீக்கிரம் வா. ஆ எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸ்லேருந்து மாறனை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். வீரா, மாமா மாற என்னமா சொன்னா? சாப்பிட்டானா? ம் சாப்பிட்டாரு மாமா. அவன் நம்பிக்கையோட தானே இருக்கான்? அவரை பத்தி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே மாமா. என்ன ஆனாலும் சரி பாத்துக்கலான்னு இருக்காரு. ம். நமக்கு இருக்கிற பதட்டம் அவருக்கு சுத்தமா இல்ல மாமா. அவன் சின்ன வயசுல இருந்தே அப்படித்தாம்மா. எது நடந்தாலும் பெருசாவே எடுத்துக்க மாட்டான். வரட்டும் பார்த்துக்கலான்னு முரட்டு தைரியமாவே இருப்பான். சரி, இப்போ லாயருக்கு என்னமா பண்றது? அதுதான் மாமா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு என்னமோ பழைய லாயரை அவசரப்பட்டு அனுப்பிட்டோமோன்னு தோணுதுமா. ஏமா, நான் வேணா அவர்கிட்ட பேசட்டுமா? இல்ல மாமா வேண்டாம். அவரால மாறனை வெளியில கொண்டு வரவே முடியாது. அவர் ஆர்கியூ பண்ண சொல்றதும் மாறனை கூட்டிட்டு போய் நம்மளே போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறதும் ஒண்ணுதான். வேண்டாம் மாமா. ஏமா அப்படி சொல்ற? அவர் எதுவும் தப்பு பண்ணாரா? மாமா அது வந்து மாறன் கேஸை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு திறமையான ஆள தேவைன்னு தோணுது மாமா. அதான். வேற என்னம்மா பண்றது? எந்த லாயர்கிட்ட கேட்டாலும் நான் வரவே முடியாதுன்னு சொல்றாங்க. நானும் வேற வேற லாயர்கிட்ட பேசி பார்த்துட்டேன், யாரையுமே பிடிக்க முடியலையேம்மா. லாயர் இல்லாம கோர்ட்ல போய் நின்னாலும் இந்த கேஸே நமக்கு எதிரா போயில முடிஞ்சிடும். மாமா நம்ம வேணா ஒரு நாள் டைம் கேட்டு பார்க்கலாம். அதுக்குள்ள நம்ம வேற யாரையாவது ஏற்பாடு பண்ணிடலாம்ல. சரி, அது ஒண்ணுதான் இப்போ நமக்கு இருக்கிற வழி. சரி, பார்க்கலாமா? சரிங்க மாமா. இப்போ டைம் ஆச்சு, நீ போய் தூங்குமா. சரிங்க மாமா. பார்க்கலாம். அவர்கிட்ட ஆல்ரெடி சொல்லி வச்சிருக்கேன்ப்பா, கேட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு.
அம்மா வீரா, நாம உள்ள போனதும் எப்படியாவது ஜட்ஜை பார்த்து 2 நாள் பர்மிஷன் வாங்கிடணுமா? இதெல்லாம் ரொம்ப அநியாயம் என்ன? வாதாடுறதுக்கு வேற வக்கீலே இல்லையா? நீ வேற யார்கிட்ட இதை பேசலாம்ல? இல்லம்மா, அவங்க அசோசியேஷன்லயே பேசி முடிவு பண்ணிருக்காங்க போல. எல்லா பக்கமும் விசாரிச்சிட்டோமா, யாருமே வர மாட்டேங்கிறாங்க. அதையும் மீறி வர லாயர்ஸ் எல்லாரையும் நம்மனால நம்ப முடியல. அத்தை, வீரா சொல்றது கரெக்டு தான் அத்தை. நம்ம லாயர் இல்லைன்னு வேற ஒரு லாயர் கிட்ட போய் நிக்கிறது ஆபத்து. அதனால நம்ம கரெக்டான லாயர் கிட்ட ஒப்படைப்போம். அதனால ஒரு 2 நாள் டைம் வாங்குவோம். அதுக்கப்புறம் கரெக்டான லாயரை ஃபிக்ஸ் பண்ணுவோம். லோக்கல்ல இருக்கிற லாயர்ஸ் தானே வர முடியாதுன்னு சொன்னாங்க. நாம பார்த்து வேற ஸ்டேட் லாயரை கூட கூட்டு வரலாமே. யாரு வந்து வாதாடினாலும் நியாயத்தை எடுத்து சொல்லி மாறனை வெளியே கொண்டு வந்துடணும்னா அதான் முக்கியம். அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. என் பேர்ல இருக்கிற சொத்து எல்லாத்தையும் நான் அவனுக்கே கொடுத்துறேன்னா, எப்படியாவது அவனை மட்டும் வெளியே கொண்டு வந்துருனா. வள்ளிமா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். யாரெல்லாம் சாப்பிடணுமோ போய் சாப்பிட்டு வந்துருங்க. சரிப்பா, போலாம் கண்மணி. நீ வரியா கார்த்தி? இல்லடா, நீ போயிட்டு வா. எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுமா, நான் போய் டீ குடிச்சிட்டு வரேன்.